புதுச்சேரியில் பிரபல தாதாவின் மகன் உட்பட 3 இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. நகரின் மையப்பகுதியில் பாழடைந்த வீட்டில் இளைஞர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பழிக்கு பழியாக நடந்த கொலை சம்பவங்களின் பின்னணி என்ன? புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் ரெயின்போ நகர் அமைந்துள்ளது. ரெயின்போ நகரில் 7வது குறுக்கு தெருவில் ஒரு பாழடைந்த வீடு ஒன்று உள்ளது. இந்த வீட்டில் 2 இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையிலும் மற்றொரு இளைஞர் வெட்டப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் இன்று காலை கிடந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியக்கடை காவல் நிலைய போலீசார் அங்கு கொலை செய்யப்பட்டு கிடந்த 2 இளைஞர்களின் உடலையும் கைப்பற்றினர். வெட்டு காயங்களுடன் இருந்த மற்றொரு இளைஞரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவரும் உயிரிழந்தார். கொலை செய்யப்பட்ட நபர்கள் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்தது மறைந்த பிரபல தாதா திஸ்தானின் மகன் ரிஷித் என்பது தெரிய வந்தது. அவருடன் சேர்த்து கொல்லப்பட்டவர்கள் புதுச்சேரி திடீர் நகரைச் சேர்ந்த தேவா என்பதும் மற்றொருவர் ஜே நகரைச் சேர்ந்த ஆதி என்பதும் தெரிய வந்தது. மேலும் இந்த 3 பேரும் நேற்று நள்ளிரவு முதல் விடியற்காலை வரை அந்த பாழடைந்த வீட்டில் மது அருந்தியுள்ளனர். அப்போது அவர்களுடன் மது அருந்திய மேலும் சில நபர்கள் சேர்ந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா கொலை குறித்து போலீசாரிடம் கேட்டறிந்து கொலையாளிகளை விரைந்து பிடிக்க உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து போலீசார் உயிரிழந்த 3 பேரின் உடல்களை உடற்கூறாய்விற்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை சம்பவம் நடந்த இடத்திற்கு டிஐஜி சத்யசுந்தரம் நேரில் வந்து பார்வையிட்டு விசாரணை நடத்தினார். தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் வந்து தடயங்களை சேகரித்தனர். மோப்பனாய் ரோஜர் வரவழைக்கப்பட்ட நிலையில் அது கொலையான இடத்திலிருந்து டிவி நகர் செல்லும் சந்து வழியாக சென்றது. ஆனால் யாரையும் கவ்வி பிடிக்கவில்லை. போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பழிக்கு பழியாக 3 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. பிரபல தாதா திஸ்தான் கடந்த 2008ஆம் ஆண்டு உழவர்கரை ஜே நகர் வீட்டில் வெடிகுண்டு வீசியும் அரிவாளால் வெட்டியும் கொலை செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பன்ருட்டியில் பிரபல ரவுடி அரியாங்குப்பம் முகிலன் என்பவர் கொலை செய்யப்பட்டார். முகிலனின் கூட்டாளிகளை கொலை செய்வதற்காக திஸ்தானின் மகன் ரிஷித், தேவா, ஆதி ஆகியோர் திட்டம் போட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை அறிந்து கொண்ட முகிலனின் கூட்டாளிகள் முந்திக் கொண்டு ரிஷித், தேவா, ஆதி ஆகியோரை கொலை செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. 3 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரபல ரவுடி சத்யா பெயர் சேர்க்கப்பட்டு அவரை போலீசார் தேடி வருகின்றனர். குடியிருப்பு நிறைந்த பகுதியில் 3 இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.